ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு நியூ சீரீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சீரீஸ் நேம் வந்து ஒன் டு மெனி சீரீஸ் அப்படின்ட்டு. அது என்ன மீன் பண்ணுறதுன்னா, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சம்ம சால்வ் பண்ணுறோம். வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஒரே ட்ரிக்கை யூஸ் பண்ணி செய்கிறது. அப்போ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆப்டிடியூட்டு, அப்புறம் மெயின் குரூப் 2A மெயினில் ரீசனிங் பார்ட்டில் வர ப்ராப்ளம், அது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இங்கே டாபிக் நேம் வந்து ஒன் டு மெனி சீரீஸ். இங்க ஒன்ன்றது என்ன ப்ரெசென்ட் பண்ணுதுன்னா, நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி மெனி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஆப்டிடியூட்ல இருந்தும் அப்புறம் நம்மளுக்கு ரீசனிங்ல குரூப் 2A மெயின்ல வரப்போற போர்ஷன்ல அந்த பாட்டுக்குரிய ப்ராப்ளத்தையும் இதுல இருந்து வரப்போற வேரியஸ் ப்ராப்ளத்தை பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? அது எப்படி பாஸ்கல் ட்ரையாங்கிள்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள் இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல நம்மளுக்கு பர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த பர்முடேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சிலும் சரி ஆர்ஆர்பி எல்லாம் கேட்கறாங்க. இப்போ நமக்கும் வந்து ரீசனிங் பார்ட்ல பர்முடேஷன் காம்பினேஷன் ஒரு ஹெட்டிங் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதுல காம்பினேஷன்ன்றது ஒரு டாபிக் இருக்கு. அதை பேஸ் பண்ணதான் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள். பியூர் மேக்ஸ்ல மேஜர் ரோல் பண்ணும் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள். அதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம்லும் பாஸ்கல் ட்ரையாங்கிளோட இன்டென்ஷன் நிறைய தெரியும். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ரோல வந்து 1 இருக்கும். செகண்ட் ரோ 1ல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் 1ல முடிச்சுக்கணும். இது செகண்ட் ரோ. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ரோலையும் ஸ்டார்ட் வித் 1 அண்ட் எண்ட் வித் 1. அப்புறம் தேர்ட் ரோ ஸ்டார்ட் வித் 1. அடுத்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இடையில போடணும். இந்த ஒன்னையும் ஆட் பண்ணி இடையில போடணும். அகைன் முடிக்க சொல்ல 1லயே முடிச்சிடணும். ஃபோர்த் ரோ 1ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இங்க போடுங்க 3. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இங்க போடுங்க 3. அகைன் முடிக்க சொல்ல 1ல வச்சு முடிங்க. ஃபோர்த் ரோ, இது ஃபிஃப்த் ரோ 1. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா 4. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா 6. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 4. இது 1ல முடிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் ரோ 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10. இங்க 5. அகைன் 1ல முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிளோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல so many aptitude problems இங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் நேச்சுரலா நிறைய நம்பரை உள்ள இருந்து நம்மளுக்கு காட்டிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ரோ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தெரியும், 1 2 3 4 5 அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது நேச்சுரல் நம்பர்ஸ், இயலெண்களை சொல்லும். இயலெண்கள். அடுத்து 10th ஒரு மேஜர் ரோல் ஒன் ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்பீங்க, n × n + 1/2. அது முதல் n இயலெண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேரு ட்ரையாங்கிள் நம்பர்னு சொல்லுவாங்க. அதை பத்தி ஒரு வீடியோ தனியா பார்க்கணும். ட்ரையாங்கிள் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்க ட்ரையாங்கிள் நம்பரும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1, இந்த 1 வச்சுங்க. 1 × 2 ஆட் பண்ணீங்கன்னா 3 வரும். 1 2 3 ஆட் பண்ணீங்கன்னா 6 வரும். 1 2 3 4 ஆட் பண்ணீங்கன்னா 10 வரும். அப்புறம் 1 2 3 4 5 ஆட் பண்ணா அடுத்த ரோல 15 வரும். அப்போ இந்த காலம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லோப் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லோப் எப்படி இருக்குன்னா 1 3 6 10 அப்படின்ற ஸ்லோப் எதை சொல்லுது அப்படிங்கிற முக்கோண எண்களை சொல்லும். முக்கோண எண்கள். ஓகேவா? முக்கோண எண்களை ஆட் பண்ண என்ன சார் வரும்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் முக்கோண எண் 1, ரெண்டாவது முக்கோண எண் 3, அப்புறம் மூணாவது முக்கோண எண் 6, அப்புறம் 15, அப்படி டெவலப் ஆகிட்டே போகும். இந்த முக்கோண எண்களை ஆட் பண்ணாவும் என்ன வரும்ன்றது அடுத்த ஸ்லோப், அடுத்த சாய்வு வந்து உங்களுக்கு சொல்லும். 1 1 இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4. இது 3 நம்பரை ஆட் பண்ணா 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அடுத்த ரோல என்ன வந்திருக்கும், உங்களுக்கு 20 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்ப இதான் பாஸ்கல் ட்ரையாங்கிளோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுல ஃபெபோனசி நம்பர் கூட நம்மளுக்கு வரும். நிறைய நம்பர்ஸ் இதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ரெண்டு நம்பரை மட்டும் நோட் பண்ணுவோம். ஒன்னு இயலெண்கள், இன்னொன்னு முக்கோண எண்களை பார்த்துக்கலாம். அப்போ இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும், இது ரோ 1 வச்சுங்க. ரோ 1 மீன்ஸ் வரிசை 1 அப்படின்னு சொல்லி பேரு. இங்க ரோ 2, இது ரோ 3, இங்க ரோ 4,
ரோ 5, ரோ 6. ரோக்கு இந்த ரோக்கு நேம் கொடுக்கறது ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல பார்த்தவங்க சம்டைம்ஸ் இது 0 ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து. உங்களுக்கு ஸ்கூல் புக்ல 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இது இருக்கு, பாஸ்கல் ட்ரையாங்கிள். அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இது அது பிரகாரம் நம்பரிங் நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாஸ்கல் முக்கோணத்துல உங்களுக்கு 6வது வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6வது வரிசை, இதே 6வது வரிசை தான் டிஎன்பிசிலே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6வது வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 1, 5, 10, 10, 1 அப்படின்ட்டு இருக்கும் நம்பர். அப்போ ஏதாச்சும் ஒரு ரோவை சொல்லுங்க, இதுக்கு நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஃப்ரேம்ல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிளோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது பாஸ்கல் ட்ரையாங்கிளை எப்படி ஃபார்ம் பண்றதுன்றது தான் இப்ப பார்த்துருக்கோம். அப்புறம் பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல ஏலன்கள் எங்க ஃப்ளோ ஆகுது, முக்கோண எண்கள் எந்த ஸ்லோப்ல ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பேசிக்கா நம்ம இந்த என்டையர் வீடியோ ஃபுல்லாவே இதை ரோ 1 வச்சுதான் படிக்க போறோம். அதனால ரோ 1 எதுன்னு தெரியணும், ரோ 2 எதுன்னு தெரியணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் 2 பத்தி படிப்போம். 2 அடுக்குகள், எக்ஸ்போனன்ட்னா அடுக்கு, 2ஓட அடுக்கு எப்படிங்க பாஸ்கல் ட்ரையாங்கிள் வருது அப்படின்னு சொல்லி படிப்போம். இப்போ பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிங்க. 1 ஸ்டார்ட் வித் 1, எண்ட் வித் 1. 1 1ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 1 2 1 1 3 3 1 1 4, இதுல ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க 6, இங்க ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க 4, again 1 1, இதுல ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க 5, இதுல ரெண்டு ஆட் பண்ணா 10, இங்க 10, இங்க 5, லாஸ்ட் முடிக்க சொல்ல 1ல வச்சு முடிங்க. ஓகேவா? இது உங்களுக்கு என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் ரோ R1, இங்க செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த், சிக்ஸ்த் ரோ. ஓகேவா? அப்ப எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2னா ஒரு ரோவையும் சம் பண்ண என்ன சம் வருது, என்ன உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு ரோவையும் நம்ம சம் பண்ணா என்ன வேல்யூ வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோ எல்லாத்தையும் சம் பண்ணா என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். சம் கூடுதல் பண்றோம், கூடுதல். அப்ப இதை சம் பண்ணா 1. ஓகேவா? அப்ப 1 நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பவர் 0ன்னு எழுதலாம். மீன்ஸ் 2 பவர், இது ஃபர்ஸ்ட் ரோன்றதால 1 - 1 போட்டுக்கலாம். 2 பவர் 1 - 1. 2 பவர் 1 - 1 என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 0 அப்படின்ட்டு. அப்போ 2 பவர் 0ன்னு போடுங்க. இதை எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா 2 பவர் 1 - 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த வரிசையில செகண்ட் ரோல இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 1 + 1, இது 2ன்னு எழுதலாம். 2 நான் 2 பவர் 1ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இத பேட்டர்னுக்காக இது செகண்ட் ரோ பிரசன்ட் பண்ணுது. அது பேட்டர்னுக்காக இந்த 2 பவர் 1 2 - 1ன்னு எழுதிக்கிறேன். 2 - 1 2, இப்போ 2 பவர் 1 வரும். 2 பவர் 1 என்னன்னு வந்தா 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ தேர்ட் ரோ சம் பண்ணுங்க. 1 + 2 3 + 1 4. அப்போ 4 எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதுனா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இது எத்தனாவது ரோல இருக்குன்னா தேர்ட் ரோ. அப்போ அந்த 3 வச்சு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ரோனா 3 - 1 போடுகிறேன். இந்த 2வை 3 - 1. அப்ப இந்த 3 என்ன இண்டிகேட் பண்ணுது, உங்களுக்கு தேர்ட் ரோன்னு இண்டிகேட் பண்ணுது. அதுல 1 குறைச்சா பவர் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணா இந்த ரோவோட சம் கிடைக்கும். இதுதான் ரிவர்சல் ப்ராசஸ். ரிவர்சல் ப்ராசஸ் நீங்க இப்படிதான் வந்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நம்மளே ஆட் பண்ணி பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னாக்கா 4 7 8. 8 2ஓட அடுக்கா எழுத்தா 2 பவர் 3ன்னு எழுதலாம். அடுத்து இந்த 2 பவர் 3 எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல இது எந்த ரோல இருக்கு, ஃபோர்த் ரோ. அப்ப இந்த 3 எப்படி எழுதலாம்னா 4 - 1. அப்ப 2 பவர் 4 - 1 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அப்போ நேச்சுரலா நீங்க என்ன எழுதுங்க, ஃபிஃப்த் ரோனா நேச்சுரலா இனிமே இது போல ஆட் பண்ணவே தேவையில்ல. ஃபிஃப்த் ரோனாக்கா 2 பவர் 5 - 1 எழுதலாம். 2 பவர் 5 - 1 2 பவர் 4. அப்ப 2 பவர் 4 எவ்வளவு வருமோ 16. இப்ப இது ரிவர்சல்லாம் வந்துட்டோம். ஓகேவா? அப்ப இது சிக்ஸ்த் ரோ. அப்ப பேட்டர்ன் எப்படி எழுதலாம், சிக்ஸ்த் ரோட பேட்டர்ன் எப்படி எழுதலாம், 2 பவர் 6 - 1. இப்போ 2 பவர் 6 - 1 எவ்வளோ, 2 பவர் 5. 2 பவர் 5 எவ்வளோ வருமோ 32. அப்போ இது இந்த ரோ ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நிற்கும்னா 32ன்னு வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ இன் ஜென்ரல் nth ரோவில் ஒரு எண்ணாவது வரிசை ரோல உறுப்புகளோட கூடுதல்
nவது வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஓகேவா. ஆறாவது வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், 2 பவர் 6 மைனஸ் 1. அஞ்சாவது வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், 2 பவர் 5 மைனஸ் 1. நாலாவது வரிசையில் இருக்கிறது எப்படி எழுதியிருக்கோம், 2 பவர் 4 மைனஸ் 1. மூணாவது வரிசையில் இருக்கிறது 2 பவர் 3 மைனஸ் 1. அப்ப எண்ணாவது வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா எப்படி எழுதணும், 2 பவர் n மைனஸ் 1. இது ஜென்ரல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். அப்ப இனிமே வந்து ஏதாச்சும் ஒரு வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, என்னாவது வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 பவர் n மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது என்ன கொஸ்டின் பார்க்கலாம். அப்ப இங்க இந்த ஃப்ரேம்ல என்ன பார்த்திருக்கீங்கன்னா, பாஸ்கல் ட்ரையாங்கிள். பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஒவ்வொரு ரோவையும் ஆட் பண்ணா எப்படி ரெண்டோட அடுக்கா மாறுது, இரண்டின் அடுக்கா எப்படி மாறுது அப்படின்னு பார்த்திருக்கோம். ரெண்டோட அடுக்கா எப்படி மாறுதுன்ட்டு ரெண்டு வழியில பார்த்திருக்கோம். ஒண்ணு வர சம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம், ரெண்டோட அடுக்கா மாத்தி அது இந்த ரோக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா என்ன பண்ணிருக்கோம், கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இப்ப 4th ரோனா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பவர் 4 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, ஒரு பாஸ்கல் முக்கோணத்தில் ஒன்பதாவது வரிசையில் உள்ள எண்களின் கூடுதல். ஒன்பதாவது வரிசையில் உள்ள எண்களின் கூடுதல். ஓகேவா. அப்போ R1 பார்த்தோம். R1 முதல் வரிசை. முதல் வரிசையில் உள்ள கூடுதல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் என்ன படிச்சோம், 2 பவர் 1 மைனஸ் 1. R2ன்றது ரெண்டாவது வரிசை. ரெண்டாவது வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு படிச்சோம், 2 பவர் 2னா 2 மைனஸ் 1. ஓகேவா. அப்போ அஞ்சாவது வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல், அஞ்சாவது வரிசையில் உறுப்புகளின் கூடுதல் 2 பவர் 5 மைனஸ் 1. 2 பவர் 5 மைனஸ் 1னா 2 பவர் 4. 2 பவர் 4ஓட வேல்யூ 16. அப்ப இதே ஃப்ளோல நம்ம இதுக்கு எந்த வரிசை சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டா ஒன்பதாவது வரிசை சொல்ல போறோம். அப்போ ஒன்பதாவது வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் ஈக்குவல் டு 2 பவர் 9 மைனஸ் 1. அப்போ ஓகேவா. அப்ப 2 பவர் 9 மைனஸ் 1 என்னன்னு வரப்போகுது, 2 பவர் 8. 2 பவர் 8ஓட வேல்யூ 256. ரெண்டு நீங்க 8 நேரம் போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 256 வந்து இருக்கும். ஓகேவா. அப்ப இந்த ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் பார்த்து தான் நீங்க இதுதான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2, ரெண்டோட அடுக்கு நீங்க 10 வரையும் நல்லா தரவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது எங்க வந்தாலும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி. இப்போ 2 பவர் 0வா 1, 2 பவர் 1 2, 2 ஸ்கொயர் 4, 2 கியூப் 8, 2 பவர் 4 16, 2 பவர் 5 32, 2 power 6 64, 2 power 7 128, 2 power 8 256, 2 power 9 512, 2 power 10 1024. இது நல்ல தரவா தெரிஞ்சு வச்சுங்க. எங்கன்னா வந்தா நம்ம இது போய் மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு வரும்னா தேவையில்லை. இதனால நீங்க டேபிள் மாதிரி மைண்ட்ல வச்சுட்டா டக்கு டக்குன்னு போட்டே இருக்கலாம். ஓகேவா. அப்போ இதுதான் வந்து டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். இப்போ இது பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு தான் இங்க பண்ணிருக்கோம். பாஸ்கல் ட்ரையாங்கிள் 9வது வரிசைன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி ஈஸியா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்ப அதே இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2 யூஸ் பண்ணி இன்னொரு ஜிபிலையும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், R1னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம், 2 பவர் 0. ஓகே, 2 பவர் 0 படிச்சிருக்கோம். R2னா என்ன படிச்சிருக்கோம், 2 பவர் 1. 2 பவர் 2 மைனஸ் 1 வரும், 2 பவர் 1. இப்போ R3னா என்ன படிச்சிருக்கோம், 2 ஸ்கொயர். R4 2 பவர் 3 அப்படின்னு வரும். ஓகேவா. இதுதான் நம்ம எப்படி எழுதணும், ரோ வச்சு எழுதணும். 1 மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். இதை 2 பவர் 2 மைனஸ் 1, இது 2 பவர் 3 மைனஸ் 1, இது 2 பவர் 4 மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். ஓகேவா. அப்ப ஒரிஜினல் இது வந்து எதுக்காக, ரோக்காக இப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டு இதை தான் வச்சு சால்வ் பண்ணுவோம். இப்ப சம்டைம்ஸ் இதெல்லாம் ஜிபி ஒரு பெருக்கு தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணும். இது எப்படி ஆட் பண்றதுன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2 பவர் 0 பிளஸ் 2 பவர் 1 பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 கியூப் அப்படிலாம் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 3 டேர்ம் ஆட் பண்றோம்னு வச்சுங்களேன். 2 பவர் 0 1,
2 ஸ்கொயர் 2 பவர் 1 2 2 ஸ்கொயர் 4 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 7. ஓகேவா? இந்த 7 எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்னு கேட்டா 7 2 கியூப் மைனஸ் 1 எழுதலாம். 7 வந்து 2 கியூப் மைனஸ் 1. அப்ப எது வரையும் நீங்க ஃப்ளோ ஆயிருக்கீங்க பாருங்க. 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 எழுதிருக்கீங்க. 2ல முடிச்சிருக்கோம். ஆனா ஆன்சர் எப்படி ரீரைட் பண்ணிக்கிறோம்? 2 பவர் 3ல அடுத்த ஸ்டேஜ் 2 பவர் 2க்கு அடுத்த ஸ்டேஜ் 2 பவர் 3 போயிட்டு அதுல இருந்து எவ்வளவு குறைச்சினா போதுமா? 1 குறைச்சினா போதும். ஓகேவா? இப்போ 2 பவர் 0 2 பவர் 1 2 ஸ்கொயர் 2 பவர் 3 அப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 4 பிளஸ் 8. ஓகேவா? அப்போ 15. அப்போ இந்த 15 எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படிங்கிற எங்க நிறுத்திருக்கும் பாருங்க. 2 பவர் 3ல நிறுத்திருக்கோம். இப்போ 2 பவர் 4 போடுங்க. அதுல இருந்து 1 குறைச்சிங்க. இப்போ 2 பவர் 4னா 16 16ல இருந்து 1 குறைச்சா 15 கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஜெனரல் இன் ஜெனரல் அப்போ ஜெனரலா நம்ம எழுத்துனா சம்டைம்ஸ் இப்போ 50 வரையில கூட கேட்டிருப்பாங்க. 2 பவர் 0 2 பவர் 1 2 ஸ்கொயர் 2 பவர் n இது வரையும் அமௌண்ட் சொல்லுங்க, ஆட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 2 பவர் nல நிறுத்திருக்கோம். அப்போ அடுத்த பவர் n பிளஸ் 1 அதுக்கு அடுத்த பவர் n பிளஸ் 1 போயிடணும். அதுல இருந்து என்ன பண்ணிக்கணும்? 1 குறைச்சிட்டா இதான் சம். ஓகேவா? அப்போ எவ்வளவு ரோவை நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதா n ரோவை பாஸ்கல் ட்ரையாங்கிள n ரோவை சம் பண்ணா அடுத்த ரோவை எழுதி அதுல இருந்து 1 குறைச்சிட்டா போதும் அப்படின்னு ஃபார்முலா வந்திருக்கும். இது நம்மளுக்கு ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்கு தொடர் வரிசையில இந்த ஃபார்முலா வரும். இதை எங்க பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ஃப்ரேம்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2. இப்போ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி ஒவ்வொரு ரோவையும் நீங்க சம் பண்ணீங்கன்னா எப்படி ரெண்டோட அடுக்கா மாறுது, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்தோம். இதே பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஒரு ஆர்ஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீன்ஸ் எஸ்எஸ்சிலே கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். அந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஆக்சுவலா இது நீங்க டிஎன்பிசில மெயின் எக்ஸாமுக்கு ரீசனிங் பார்ட்லயும் வருமோ இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இதுல அரித்மெட்டிக் ரீசனிங் ஒரு போர்ஷன் இருக்கு, பர்முடேஷன் காம்பினேஷன் ஒரு போர்ஷன் இருக்கு. அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அந்த போர்ஷன்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் என்னன்னு கேட்டா, ஒரு அறையில் 3 விளக்குகள் உள்ளன. ஒவ்வொன்றையும் தனித்தனியே இயக்க முடியும். எனில் அறையை எத்தனை வழிகளில் ஒளியூட்டலாம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? அறையை எத்தனை வழிகளில் ஒளியூட்டலாம்? லைட் எரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் ஒரு லைட் ஆஃப் ஆப்ரேட் பண்ற 2 சான்ஸ் இருக்கு. ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அப்ப மொத்தம் 3 லைட் இருக்கு. இப்ப இந்த 3 லைட்டை இது ஃபர்ஸ்ட் லைட் 1 வச்சுங்க, லைட் 2 வச்சுங்க, லைட் 3 வச்சுங்க. ஓகேவா? என்னென்ன சான்ஸ் இருக்கு, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு ஆன் ஆப்ஷன் இருக்கு, ஒரு ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? என்னன்னா ஆன் வச்சுங்க, எஃப்னா ஆஃப்னு வச்சுங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லைட்டை நீங்க ஆன் பண்றீங்க. ஓகேவா? செகண்ட் லைட்டையும் ஆன் பண்றீங்க, தேர்ட் லைட்டையும் ஆன் பண்றீங்க. இங்க ஒரு லைட் ஆன் பண்ணாலே ரூம் ஏரியா தான் செய்யும், ரூம்ல வெளிச்சம் இருக்கும். ஓகேவா? அப்ப 3 லைட்டுமே ஆன் பண்ணலாம், ஒரு சான்ஸ். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் லைட்டை ஆன் பண்றீங்க, செகண்ட் லைட்டை ஆன் பண்றீங்க, இதை ஆஃப் பண்றீங்க. ஆஃப்னா எஃப்னு வச்சுங்க, ஆஃப். ஓகேவா? செகண்ட் சான்ஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைட்டை ஆன் பண்றீங்க, செகண்ட் லைட்டை ஆஃப் பண்றீங்க, தேர்ட் லைட்டை ஆன் பண்றீங்க. ஓகேவா? அடுத்த சான்ஸ். ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம், ஆஃப் பண்றோம். ஓகேவா? அப்புறம் ஆஃப் பண்றோம், ஆன் பண்றோம், ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம், ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம், ஆஃப் பண்றோம், ஆஃப் பண்றோம், ஆன் பண்றோம். ஓகேவா? இது ஆஃப், இது ஆஃப், இது ஆஃப். ஓகேவா? இப்போ எப்படி பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்குன்னா 4 நேரம் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிருப்பேன், அப்புறம் ஒரு 4 நேரம் ஆஃப் பண்ணிருப்பேன்.
அப்போ 2 நேரம் ஆன் பண்றப்ப 2 ஆஃப், 2 ஆன் 2 ஆஃப். இப்போ ஒரு ஆன் ஒரு ஆஃப், ஒரு ஆன் ஒரு ஆஃப், ஒரு ஆன் ஒரு ஆஃப், ஒரு ஆன் ஒரு ஆஃப் போயிருக்கும். ஓகேவா? அப்போ மொத்தம் நம்மளுக்கு இது போல எத்தனை சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அது இது ஃபர்ஸ்ட் சான்ஸ், இது செகண்ட் சான்ஸ், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், 8 சான்ஸ், மொத்தம் 8 சான்ஸ். இப்போ நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் பார்த்துங்க. சும்மா ஒரு கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அப்போ அந்த ஐடியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அதை பாஸ்கல் ட்ரையாங்கிள் பார்த்து டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டுனா கூட உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதுன்னா சுச்சுவேஷன் மாத்தினா கூட நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க ஈஸியா. அதனால அவங்க ஆர்ஆர்பியில 10 விளக்குகள் வச்சு கேட்டாங்க. நான் 3 விளக்குகள் வச்சு உங்களுக்கு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் 10க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை லைட் இருந்தாலும் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க என்ன மீனிங் உங்களுக்கு வருதுன்னா, ஃபர்ஸ்ட் லைட் ஆனா இருக்கும், செகண்ட் லைட் ஆனா இருக்கும், தேர்ட் லைட் ஆனா இருக்கும். 3 லைட்டுமே ஆனா இருந்தாலும் லைட் ரூம்ல லைட் எரியதான் செய்யும், வெளிச்சம் இருக்கதான் செய்யும். இங்க 2 லைட் ஆனா இருக்கு, அப்பவும் வெளிச்சம் இருக்கதான் செய்யும். ஒரு லைட் தான் ஆஃபா இருக்காது. ஒரு லைட் ஆஃபா இருக்கிறதால ரூம்ல வெளிச்சம் இல்லாத போகுது, ஏன்னா 2 லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. தேர்ட் சான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட் எரியுது, 3வது லைட்டும் எரியுது. ஃபர்ஸ்ட் லைட் எரியுது, 3வது லைட் எரியுது, 2வது லைட் தான் ஆஃப் ஆயிருக்கு. அப்பவும் வெளிச்சம் உங்களுக்கு இருக்கும். இதுலக்கும் வெளிச்சம் இருக்கும், இங்கேயும் வெளிச்சம் இருக்கும், இதுலயும் வெளிச்சம் இருக்கும். ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு லைட் எரியுது, 2 ஆஃப்ல இருக்கு, அப்பவும் வெளிச்சம் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒரு லைட் வந்து ரூமை ஒளி விட்டுட்டு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபிஃப்த் ஆப்ஷன்ல 2 லைட் எரியுது, அப்பவும் வெளிச்சம் இருக்கும். சிக்ஸ்த் ஆப்ஷன்ல ஒரு லைட் எரியுது, வெளிச்சம் இருக்கும். அப்போ இங்க ஒரு லைட் எரியுது, வெளிச்சம் இருக்கும். ஓகேவா? இங்க மட்டும்தான் 3 லைட்டுமே ஆஃப் ஆயிருக்கு. அப்போ இங்க மட்டும் அந்த ரூம்ல லைட் எரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் மட்டும் காட்டும். ஓகேவா? அப்ப இங்க நம்மளுக்கு மொத்தமா 8 சான்ஸ் வருது. அந்த 8 சான்ஸ்ல ஒரு சான்ஸ் என்டையர் 3 லைட்டும் ஆஃப் ஆயிருக்கு. அப்ப ரூம் வந்து வெளிச்சமா இருக்காது. பாக்கி இருக்கிற 7 சான்ஸ்ல ஏதாச்சும் ஒரு லைட் என்ன இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு, சாய்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ ஏதாச்சும் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்க ஒளியூட்ட எத்தனை வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை வழி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த 7 வழியுமே ஒளியூட்டுறதுக்கான வழி தான். ஓகேவா? அப்ப மொத்தம் ஒரே ஒரு வழி மட்டும் தான் என்னவா இருக்கும், ஒளியூட்ட முடியாத வழியா இருக்கும். ஓகேவா? இப்ப இதை பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி அப்ளை பண்றது, இதான் ஐடியா. இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டா, இப்ப நம்மளுக்கு எத்தனை லைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 1 1 1 2 1 1 3 3 1. ஓகேவா? இந்த ஃபோர்த் ரோ எடுத்துக்கிறோம், 1 3 3 அப்படின்ட்டு. இந்த 1 3 3 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் எவ்வளவு இருக்கு, 8. அப்போ நம்மளுக்கு இங்க எத்தனை சான்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னேன், 8 சான்ஸ். அது அந்த ரோவே கொடுத்துரும், எத்தனை சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது அந்த ரோவே கொடுத்துரும். ஓகேவா? அப்ப அந்த ரோல ஆன்சர் வந்து 8 எப்படி நீங்க ரீரைட் பண்ணலாம், 8 எப்படி நீங்க எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல சொல்லலாம், 2 பவர் 3ன்னு சொல்லலாம். 2 பவர் 3. அப்ப 2 பவர் 3னா 2 என்ன பிரசன்ட் பண்ணுது, 3 என்ன பிரசன்ட் பண்ணுதுன்னா, 3ன்றது நம்பர் ஆஃப் லைட். இந்த 3 என்ன சொல்லுதுன்னா லைட், நம்பர் ஆஃப் லைட், விளக்குகளோட எண்ணிக்கை. பேஸ்ல இருக்க 2 என்ன பிரச்சனைனா, ஒரு லைட்டை ஆப்ரேட் பண்றதுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு. அப்போ ஒண்ணு லைட்டை ஆன் பண்ணலாம், இல்ல ஆஃப் பண்ணலாம். அப்ப 2 சாய்ஸ் இருக்கு, அதுதான் பேஸ்ல வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப பேஸ்ல இருக்கிறது நம்பர் ஆஃப் சாய்ஸ், ஒரு லைட்டை ஆப்ரேட் பண்றதுக்கான சாய்ஸ். எத்தனை லைட்டை நீங்க ஆப்ரேட் பண்றீங்க, 3 லைட்டு. அப்ப 2 கியூப்னா எவ்வளவு இருக்கு, 8. இப்படியும் 8 சொல்லலாம். பாஸ்கல் ட்ரையாங்கிள் 8 சொல்லியாச்சு. ஓகேவா? இங்க இருக்கிற இந்த 1, இந்த 3, இந்த 3, இந்த 1 என்ன பிரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க இந்த இந்த 1 என்ன பிரசன்ட் பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு லைட்டுமே எரியாத இருக்கிறதுக்கு, லைட்டே அந்த ரூம்ல லைட்டே எரியாத இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்ப பாருங்க, நீங்க பாத்தீங்க ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் 3 லைட்டும் ஆஃப் ஆயிருக்கும். அப்ப லைட்டே எரியாம இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஓகேவா? அப்புறம் இது என்ன பிரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு லைட் மட்டும் எரியறது எத்தனை சான்ஸ் இருக்கு, ஒரு லைட் மட்டும் எரியத்தெல்லாம் பாருங்க. இது 3 லைட்டு, 2 லைட்டு, இது 2 லைட் எரியுது, இங்க ஒரு லைட், ஃபர்ஸ்ட் லைட் எரியுது, செகண்ட் லைட்டும் தேர்ட் லைட்டும் ஆஃப்ல இருக்கு. அப்புறம் இது ஒரு சான்ஸ் தான், செகண்ட் லைட் எரியுது, ஃபர்ஸ்டும் தேர்டும் ஆஃப்ல இருக்கும். அப்புறம் இதுவும் ஒரு சான்ஸ் தான், ஃபர்ஸ்டும் செகண்டும் ஆஃப்ல இருக்கும், தேர்டு எரியும். அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது, 3 சான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 2 லைட் எரியது எத்தனை சான்ஸ் இருக்கு, 2 லைட் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 L1 L2 எரியுது, இங்க L2 L3 எரியுது. ஓகேவா? அப்புறம் L1 L3 எரியுது. அப்போ எதுவும் எத்தனை சான்ஸ் இருக்கும், 3 சான்ஸ் இருக்கும். 3 லைட்டுமே எரியது எத்தனை சான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 லைட்டுமே எரியது எத்தனை சான்ஸா, ஒரு சான்ஸ். அப்போ அது அங்க பார்த்தோம், N அப்படி 3 லைட்டுமே எரியது ஒரு சான்ஸ் இருக்கும். அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இங்க இருக்கிற 1 3 3 1ன்றது
நம்பர் ஆஃப் சான்ஸ் ஒரு லைட்டை எரிய வைக்கிறதுக்கான ஒரு லைட்டா எத்தனை வர எரிய வைக்கலாம். லைட்டே எரிய வைக்காததுக்கு ஒரு சான்ஸ், ஒரு லைட்டா எரிய வைக்கிறதுக்கு 3 சான்ஸ், ரெண்டு லைட்டா எரிய வைக்கிறதுக்கு 3 சான்ஸ், 3 லைட்டுமே எரிய வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க நம்ம நம்பர் ஆஃப் சான்ஸ் எவ்வளவுன்னு வந்துருச்சு, 8ன்னு வந்துருச்சு. அதுல கான்செப்ட் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எல்லா லைட்லயும் ஏதாச்சும் ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுறது எப்பவுமே எத்தனை சான்ஸ் கிடைக்குன்னா ஒரே சான்ஸ் தான். 3 லைட்டும் ஆஃப்ல இருக்கிறது ஒரு சான்ஸ் தான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் எவ்வளவு இருக்கு, 8. அதுல 1 மட்டும் கழிச்சிடுங்க, கழிச்சிட்டீங்கன்னா 7 வந்துடும். ஓகேவா? அப்போ 3 விளக்குகள் சொல்லுவாங்க. நீங்க R4 சூஸ் பண்ணுங்க. R4 மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் 2^3. அப்போ 2^3 வருதுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், 2^4 - 1 தான் எடுத்திருப்பீங்க. இதுக்கு பேர் தான் R4. R4 இப்படிதான் படிச்சோம். R4னா 2^4 - 1. அப்போ 2^4 - 1னா 4 - 1 எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3 லைட் எடுத்தாங்கன்னா இந்த ரோ தான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்ப அந்த ரோவே உங்களுக்கு ஒரு லைட் எரிய வைக்கிறதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் சொல்லிடும். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ்ல இருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணுங்க. 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 1 ஏன் மைனஸ் பண்றது நீங்க எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப மொத்தம் நம்மளுக்கு 7 வழிகள் இருக்கு. அந்த அறையை ஒளியூட்டுறதுக்கு 7 வழிகள் இருக்கு. ஓகேவா? இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன், இப்போ இந்த அறையில 10 லைட் வச்சிருக்காங்க, 10 விளக்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியா இயக்க முடியும். எனில் அறையை ஒளியூட்ட எத்தனை வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணோம், 2³ போட்டோம். அப்ப அங்க என்ன பண்ணோம், 2^10 போடுங்க. இப்ப 3 லைட்னா 2³. அப்ப 10 லைட்னா 2^10 போடுங்க. 2^10ல இருந்து எவ்வளவு குறைச்சிக்கணும், 1 குறைச்சிக்கணும். இப்ப 2^10 உங்களுக்கு தெரியும் 1024. அதுல இருந்து 1 குறைச்சிங்கன்னா 1023. ஓகேவா? அப்போ மொத்தம் ஒரு 10 விளக்குகள் ஒரு அறையில இருக்குன்னா அது எத்தனை விதங்களை ஒளி ஊட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1023 வழிகள்ல ஒளி ஊட்டலாம். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் ரீசனிங் ப்ராப்ளம், நோட் பண்ணீங்க. இது போல கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்கல் ட்ரையாங்கிளோட அடுத்த அப்ளிகேஷன் என்ன, இதே எக்ஸ்டென்ஷன் கூட இருக்கு. இதுல இந்த கொஸ்டினோட எக்ஸ்டென்ஷன் இருக்கு, என்னன்னு அடுத்த ஃப்ரேம்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2 ரெண்டின் அடுக்குகளை பயன்படுத்தி ரீசனிங் ப்ராப்ளமோ ஆப்டிடியூட் ப்ராப்ளமோ எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ இந்த சம்மோட எக்ஸ்டென்ஷன் இப்போ ப்ராபபிலிட்டியில இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டியில எப்படி ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா, ஒரு அறையில் 5 விளக்குகள் உள்ளன, ஒவ்வொன்றையும் தனித்தனியே இயக்க முடியும் எனில் அறையை ஒளியூட்ட நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம லாஸ்ட் ஃப்ரேம்ல இதுதான் பார்த்தோம். ஒரு அறையை ஒளியூட்ட 3 விளக்குகள் இருந்தா எப்படி சான்ஸ் இருக்கு, 10 விளக்குகள் இருந்தா எத்தனை சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்போ அறையை ஒளியூட்ட எத்தனை சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப கொடுத்துருக்குது 5 விளக்கு. 5 விளக்கு 2^5 எழுதிக்கிறேன். அதுல இருந்து எவ்வளவு குறைச்சிக்கணும்னு சொன்னேன், 1 குறைச்சிக்கணும். அப்போ ஒளி ஊட்டுறதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ப்ராபபிலிட்டி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், ஒரு நிகழ்ச்சியோட ப்ராபபிலிட்டி என்ன வரும், ஒளியூட்ட ப்ராபபிலிட்டினா டோட்டல் ப்ராபபிலிட்டியை டினாமினேட்டர்ல வைப்போம், எவ்வளவு சான்ஸ் இருக்கு அது எங்க வைப்போம், நியூமரேட்டர்ல வைப்போம். ஓகேவா? அப்போ 5 விளக்குகள் இருக்குன்னா அதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2^5. ஓகேவா? ஒரு விளக்க ஆன் ஆஃப் சுவிட்ச்னு சொல்லிட்டு 2 விதங்கள்ல நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். மொத்தம் 5 விளக்கு. அப்போ 2^5 மேல வச்சுங்க. அப்போ ஒளி ஊட்டுறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குன்னா அதான் நம்ம வச்சிருக்கோம் ஒளி ஊட்டுறதுக்கான சான்ஸ். அந்த 2^5ல இருந்து எவ்வளவு குறைச்சிக்கிறோம், 1 குறைச்சிக்கிறோம். ஓகேவா? அப்போ 2^5னா 32. 32ல 1 போச்சுன்னா 31/32. இப்போ நிகழ்தகவுன்னு பாத்தீங்கன்னா 31/32 அப்படின்ட்டு. அப்போ இதை நீங்க ரீசனிங்ல பர்முடேஷன் காம்பினேஷன்ல ரீசனிங்காகவும் கேட்பாங்க, ஆப்டிடியூட்டாகவும் கேட்பாங்க. இப்போ ஆப்டிடியூட்டே அரித்மெட்டிக் ரீசனிங்ல கொஸ்டின் கேட்பாங்க, மீன்ஸ் ப்ராபபிலிட்டிலே அரித்மெட்டிக் ரீசனிங் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஒரு சம்மை நீங்க எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், அப்ப அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நீங்க வெறுமனே இதை பர்முடேஷன் காம்பினேஷனை பார்க்காம ப்ராபபிலிட்டியாகவும் நீங்க செக் பண்ணணும். ஏன்னா இதை ப்ராபபிலிட்டிலும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதனால ப்ராபபிலிட்டி எப்படி மாத்தலாம். அப்போ ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள் மொத்தமே உங்களுக்கு எத்தனை சான்ஸ் கொடுக்குதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸையும் அது காட்டுது, அதுல உங்களுக்கு தேவையான சான்ஸையும் மேல காட்டும். அப்போ ரெண்டுத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 5 விளக்குகள்னா நீங்க எந்த ரோ யூஸ் பண்ணிருப்பீங்க, 6வது ரோ யூஸ் பண்ணிருப்பீங்க. 5 விளக்குகள் அப்படின்னா 6வது ரோ யூஸ் பண்ணிருப்பீங்க. 6வது ரோ எப்படி இருக்கும், 1 5 10 10 5 1. இதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள் 6th ரோ வரும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 10 + 10 20 30 32. அப்போ மொத்த சான்ஸ் எத்தனை இருக்குன்னா 32 சான்ஸ். அதுல ஒளி ஊட்டுறதுக்கு எத்தனை சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் அந்த ரூமை வந்து ஒளி ஊட்டுறதுக்கு ஒரு சான்ஸ். பாக்கி இருக்கிற எல்லா சான்ஸுமே
அந்த ரூமை ஒளிவிட்டுறதுக்கான சான்ஸ் தான். அப்போ ஒளிவிட்டுறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 31 சான்ஸ் இருக்கும். அப்போ மொத்தத்தை கீழே வைங்க, நமக்கு தேவையான சான்ஸை மேலே வச்சுங்க. அதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸு. அப்போ நம்பர் 1ல நம்ம பார்த்தது வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் வெர்சஸ் எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2. ஓகேவா? இப்போ அடுத்து பார்க்க போகிறது பாஸ்கல் ட்ரையாங்கிள் வெர்சஸ் எக்ஸ்போனன்ட் ஆஃப் 11. அப்போ 2ஓட அடுக்கு பார்த்தோம். இப்போ 11ஓட அடுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 2 11 அடுக்கு. இப்போ பாஸ்கல் ட்ரையாங்கிள் 1 1 1 1 2 1 1 3 1 1 4 6 4 1 1 5 இது 10 இது 10 இங்க 5 இது 1. ஓகேவா? அப்போ இங்க இது எக்ஸ்போனன்ட், இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது R1 ரோ 1, இது ரோ 2, ரோ 3, ரோ 4, ரோ 5, ரோ 6. இப்போ இதை கூட்டி ஏன்னா எதோட அடுக்கா மாற்றணும் அப்படிங்கன்னா எக்ஸ்போனன்ட் ஆஃப் 11 மாற்றணும். இப்போ இங்கே இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 1 வரும். 1 நான் எப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன்? 11 பவர் 0. ஆனால் எனி நம்பர் பவர் 0 வேல்யூ எவ்வளோ? 1 வரும். ஓகேவா? இதை ரோக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரோக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 11 to the power of 1 minus 1. இதே பேட்டர்ன் தான் 2ல பார்த்தோம். இங்கே 2 to the power of 1 minus 1 பார்த்தோம். இப்போ 11 to the power of 1 minus 1. ஓகேவா? இங்கே ஆட் பண்ணுறதுலாம் கிடையாது. அந்த 2 டிஜிட் அந்த இந்த 1 இந்த 1 எடுத்துகிட்டு வந்து அப்படியே 11 போட்டுக்கிறேன். மீன்ஸ் அப்போ இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறது தான் மீனிங் அது. ஓகேவா? இப்போ இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 1, இது 10 into 1 10, 10 plus 1 11 அப்படின்னு மீனிங்கு. அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இது 1 1 2 டிஜிட்டையும் கம்பைன் பண்ணி 11 எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. அப்போ 11 நீங்கள் எப்படி எழுதலாம்? 11 பவர் 1 எழுதலாம். இதை ரோ எத்தனாவது ரோன்னு சொல்லுது? செகண்ட் ரோ. அப்போ செகண்ட் ரோ பிரகாரம் இதை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இது 2 minus 1 அப்படின்னு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். அடுத்து இங்கே இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 100 into 1 100, இது 20, இது 1 121. ஓகேவா? அப்போ அந்த 121 அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். 121 121னா 11 ஸ்கொயர்னு எழுதலாம். இதை நீங்கள் R3ல இருக்கு. அப்போ R3 பிரகாரம் இதை எப்படி எழுதலாம்னா 3 minus 1. அப்போ R3 வரிசை மூணாவது வரிசைனா எப்படி எழுதுறோம்னா 11 to the power of 3 minus 1 போட்டால் 121. அப்போ நேச்சுரலாக இது எப்படி வரும்? 11 பவர் இது 4th ரோல இருக்கு 4 minus 1. 4 minus 1னா 11 பவர் 3. 11 பவர் 3நாக்கா 1331. 1331. இது R பவர் 5. 5 minus 1. அப்போ R பவர் 5 minus 1னா 11 பவர் 4. 11 பவர் 4னா 11 into 11 into 11. 11 பவர் 4னா என்ன பண்ணும்? 11 into 11 into 11 into 11 அப்படி மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நிற்கும் 14641. ஓகேவா? அப்போது இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பேட்டர்ன் பிரகாரம் லாஸ்ட் ரோவை நீங்கள் எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பாருங்கள். இது எக்ஸ்போனன்ட் ஆஃப் 11. அப்போது 11 பவர் இது என்ன இண்டிகேட் பண்ணிதான்? ரோ வச்சு தான் இண்டிகேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோனா 1 minus 1, செகண்ட் ரோனா 2 minus 1, தேர்ட் ரோ 3 minus 1, ஃபோர்த் ரோ 4 minus 1, ஃபிஃப்த் ரோ 5 minus 1. அப்போ nth ரோவோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா 11 பவர் n minus 1 அப்படின்னு எழுதலாம். 11 பவர் n minus 1 இது ஜென்ரல். அப்போ nth ரோ எப்படி இருக்கும்? 6th ரோ அப்படின்னா 11 பவர் 6 minus 1, 5th ரோ 5 minus 1. ஓகேவா? அப்போ இதை வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் சிஐயில் யூஸ் பண்ணுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம அதை. ஓகேவா? அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி யூஸ் ஆகுதுட்டு பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த ஃப்ரேமில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது சிம்பிள் தான். இதில் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான அப்ளிகேஷன் தான். இப்போ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 11 எப்படி ஷிஃப்ட் ஆகுது? இப்போ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணோம். இதை என்ன பண்ணுறோம்? அப்படி கம்பைன் பண்ணி டிஜிட்டாக மாற்றிக்கிறோம். இது 2 டிஜிட் நம்பர், 1 டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட் அப்படின்னு டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி 11ஓட எக்ஸ்போனண்ட்டாக மாற்றிருக்கும். ஓகேவா?